வணக்கம். மிதுன ராசி என்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். பராபவ வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு ஆண்டாகத்தான் மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. குரு பகவானின் பரிபூர்ண ஆசியுடன் தான் ஆண்டே பிறக்கப் போகிறது. குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் வகையிலும் ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டில் பல நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் இடத்தில் சனி வீற்றிருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். வருமானத்தில் நிறைவு என்பது கண்டிப்பாக இந்த ஆண்டில் உண்டு. அதே நேரத்தில் பெற்றோரின் உடல் நலனில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்களாக விளங்கக்கூடிய குரு, ராகு கேதுக்களின் பயிற்சிகளும் இருக்கிறது. குரு வக்ரமும் சனி வக்ரமும் சனி செவ்வாய் பார்வையும் சேர்க்கையும் இருப்பதால் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி இருந்தாலும் கூட மிகப்பெரிய நல்லது எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டில் காத்திருக்கிறது. கடக ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 இடங்களில் பதியும். 6ஆம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து உங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கப் போகிறது. எதிர்ப்புகள் எல்லாம் உங்களை விட்டு தானாக விலகப் போகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை 8ஆம் இடத்திலும் பதிகிறது. இதனால் உடல் நலம் சீராகும். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட முடியும். நண்பர்கள் எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி உங்களை வந்து சேரும். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி கைகூடும். திசை மாறிய தென்முக தெய்வங்களை வழிபட்டால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் வலுப்பெறும். பல முறை முயற்சித்தும் தாமதப்பட்டு வந்த தொழிலை இப்பொழுது தொடங்குவீர்கள். பெற்றோரின் உடல் நலம் சீராகும். கிளை தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் என்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் கைகூடும். உழைப்பிற்கேற்ற பலன் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை 7, 9, 11 இந்த 3 இடங்களில் பதியும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் சப்தமஸ்தானம் பலமடையும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். கனிவான வாழ்க்கை துணை அமைய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பெற்றோரின் மணி விழா, கடைத்திறப்பு விழா, இது போன்ற ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டே இருக்கும். 9ஆம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். அவர்களின் ஆதரவோடு தொழிலை பலப்படுத்துவீர்கள். நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளின் உண்மைத்தன்மை அறிந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதார நிலை உச்சம் பெறும். உடலும் மனமும் உற்சாகத்துடன் செயல்படும். செய்யும் தொழிலை மேம்படுத்த எடுத்த முயற்சிகள் இப்பொழுது நல்ல பலன் தரும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் நேரம் என்று இதை சொல்லலாம். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி அன்று 8ஆம் இடத்திற்கு வந்து அமர்வார். அவர் அதே நேரம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து அமர்வார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் மனோபயம் கொஞ்சம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனையும் எதிர்மறையான எண்ணங்களும் தலை தூக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகும். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் கேதுவால் குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி வந்தாலும் கூட விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து சமாளித்துக் கொள்ள முடியும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்தில் எல்லா விதத்திலும் நீங்கள் உங்களுடைய கனிவான பேச்சின் மூலமாகவும் உங்களுடைய இரக்கமான சிந்தனையின் மூலமாகவும் எல்லா விஷயங்களையும் நேர்படுத்தி கொள்ளவும் முடியும். ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ உங்களுக்கு மிக அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.